இந்தியாவில் அரசு நிதி மேலாண்மை மற்றும் கணக்கியல் நிர்வாகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் அமைப்பான இந்திய சிவில் கணக்குகள் சேவை இந்தியன் சிவில் அக்கவுண்ட் சர்வீஸ் ICAS உருவாக்கப்பட்டதை நினைவுகூரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 1ஆம் தேதி சிவில் கணக்குகள் தினம் கொண்டாடப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு இந்த நாள் சிறப்பாக 50வது சிவில் கணக்குகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. மத்திய அரசின் நிதி மேலாண்மை மற்றும் கணக்கியல் பணிகளை திறம்பட செயல்படுத்துவதற்காக 1976ஆம் ஆண்டு நிதி அமைச்சகத்தின் கீழ் இந்தியன் சிவில் அக்கவுண்ட்ஸ் சர்வீஸ் உருவாக்கப்பட்டது. இதன் மூலம் அரசு துறைகளின் வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிக்கும் தனி அமைப்பு உருவானது. இந்த அமைப்பு மத்திய அரசின் நிதி பரிவர்த்தனைகள், கணக்கியல் பராமரிப்பு மற்றும் அரசின் செலவுகளின் கண்காணிப்பு போன்ற முக்கிய பணிகளை மேற்கொள்கிறது. மேலும் அரசின் நிதி நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புத்தன்மையும் உறுதி செய்யும் பணியையும் இது செய்கிறது. இந்த அமைப்பின் முக்கிய முயற்சிகளில் ஒன்று பப்ளிக் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் BFMS ஆகும். இந்த அமைப்பு கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் CGA அலுவலகத்தின் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது. BFMS மூலம் அரசு நிதி பரிவர்த்தனைகள் டிஜிட்டல் முறையில் கண்காணிக்கப்படுகின்றன. இதன் மூலம் அரசின் நிதி மேலாண்மை செயல்முறை மேலும் வெளிப்படையாகவும் திறமையாகவும் மாறியுள்ளது. மேலும் PFMS அமைப்பு நேரடி நன்மை பரிமாற்றம் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் DBT திட்டங்களையும் செயல்படுத்த உதவுகிறது. இதன் மூலம் அரசு நிதி உதவிகள் நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் செலுத்தப்படுகின்றன. இதனால் இடைநிலையர்கள் குறைந்து ஊழல் வாய்ப்புகள் குறைக்கப்படுகின்றன. 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சென்ட்ரல் பிளான் ஸ்கீம் மானிட்டரிங் சிஸ்டம் CBSMS பின்னர் மேம்படுத்தப்பட்டு PFMS ஆக மாற்றப்பட்டது. இன்று இது மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பல்வேறு திட்டங்களின் நிதி பரிவர்த்தனைகளை கண்காணிக்கும் முக்கிய தளமாக செயல்படுகிறது. இதனால் சிவில் கணக்குகள் தினம் என்பது இந்திய அரசின் நிதி மேலாண்மை அமைப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் நாளாகும். இது அரசின் நிதி நிர்வாகத்தை மேலும் வலுப்படுத்தி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கும் ஒரு முக்கிய அமைப்பாக விளங்குகிறது. இது போன்ற தகவல்களை அறிய இணைந்திருங்கள் புதியுகத்துடன்.